அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. மை வி3 ஆட்ஸ் உடைய ஆப் முடக்கப்பட்டுருச்சா, அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களா, பணம் எப்போ வரும், இந்த 3 கேள்வி நம்ம கேட்குறீங்க மக்கள். இந்த 3 கேள்விக்கான தெளிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்துடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய வதந்திகள் பரப்பப்பட்டு இருக்கு மக்களே. ஃபஸ்ட் நம்ம ஒரு விஷயம் லாஜிக்காக புரிந்து கொள்வோம். அதாவது மக்களுக்கு சட்டம் தெரியல அப்படிங்கிற காரணத்தினால தான் கண்ட கரிசடைகள்லாம் பொய் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது EOW அப்படிங்கிறது எதற்கு உள்ள எப்படி விசாரிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆருத்ரா நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை நியோமேக்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கம்பெனியை ஷட்டரை போட்டாங்க. ஷட்டரை போட்டுட்டு நாங்கள் யாருக்கும் பணம் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல EOW உள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நபரை விசாரிக்கும் பொழுது அவங்களுடைய சொத்து பட்டியல் கேட்பாங்க, அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க. அடுத்தது அவங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயத்தெலாம் கலெக்ட் பண்ணுவாங்க. இது எதுக்கு அப்படின்னால், இது நான் ஒரு ஆஸ்பெக்ட் சொல்கிறேன் மக்களே. EOW உள்ளே வராங்க, ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி மக்களுக்கு பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டு இழுத்து மூடான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கம்பெனிக்கிட்டேருந்து மக்களுக்கான பணத்தை பெற்றுக் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே கேஸ். இப்போ மக்கள் பல பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நியோமேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 1000 கம்ப்ளைண்ட் வச்சுக்கோங்க. ஒரு 1000 கம்ப்ளைண்ட் வருது, 1000 மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, பணம் கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னால், இப்போ இந்த மக்களுக்கான பணத்தை அந்த கம்பெனிக்கிட்டேருந்து மீட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ EOWடைய ஒரு டாஸ்க்காக இருக்கும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனி ஓனர்ஸை விசாரிக்கிறப்போ அந்த கம்பெனி ஓனர்ஸு, அந்த கம்பெனிக்கு சொந்தக்காரங்க, இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிலாம் அவங்க எடுத்து சீஸ் பண்ணுவாங்க. சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு அது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத அவங்க பார்க்க வேண்டும். அடுத்து அவங்களோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீஸ் பண்ணி இப்போ எவ்வளோ மக்கள் ஏமாந்துருக்கிறாங்க, உதாரணத்துக்கு இவ்வளோ மக்கள் ஏமாந்துருக்கிறாங்க, இவ்வளோ பணம் தரணும் அப்படின்னு இவங்க தராமல் இந்த கம்பெனி போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்களுக்கு பணம் தர மாட்டேன் அப்படின்னு ஒரு கம்பெனி இழுத்து மூடிடுச்சினால், அந்த வார்த்தையெல்லாம் பாருங்கள், அப்போ நான் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். இது அப்படியே முடிஞ்சிருமா? முடியாது. ஏனென்றால் இந்த வழக்கு உள்ள வரும், இதை சார்ஜ் ஷீட் போடுவாங்க, இந்த சொத்தெல்லாம் முடக்கி வைப்பாங்க, இதற்கு கேஸ் நடக்கும். கேஸ் நடந்ததுனால் இந்த கேஸ் அப்படிங்கிறது உடனே முடிவதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், எந்த ஒரு EOW கேஸ்லையுமே மக்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வரலாறு அப்படிங்கிறது நான் பார்த்த வரையில் கிடையாது. ஏன்னா 1000 கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, இவங்க சார்ஜ் ஷீட்டை கம்ப்ளைண்ட் போடுவாங்க. அடுத்தது சார்ஜ் ஷீட்டில் கேஸ் நடக்கும். அந்த கம்பெனி நிறுவனத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க நாங்கள் ஏமாத்தலைன்னு சொல்லுவாங்க, இவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் இருக்குன்னுவாங்க. இந்த கேஸ் நடக்கும், கோர்ட்டில் கேஸ் நடக்கும். ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்ததுனால் குறைந்தபட்சம் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 35 வருஷம் வரைக்கும் போயிடும். அப்பயும் அந்த கேஸ் முடிவுக்கு வராது. ஏனென்றால் ஃபஸ்ட்டு 1000 கொடுத்துருப்பாங்க கம்ப்ளைண்ட், அடுத்த கேஸ் நடக்க ஆரம்பிக்கும், ஒரு 3-4 வருஷம் ஆகும். வருஷம் ஆனவுடனே அடுத்த ஒரு 50 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்போ அந்த 1050 கவுண்ட் வரும். இப்போ 1050 கவுண்ட்றப்ப திரும்ப சார்ஜ் ஷீட்டில் மொத்தமாக ஆட் பண்ணணும், திரும்பி கேஸ் நடக்கும், திரும்பி கம்ப்ளைண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படியே இந்த கம்ப்ளைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். கேஸ் முடிய வாய்ப்பே கிடையாது. இப்போ 1050 பேர்னா அந்த 50 பேருக்கான அமௌண்ட்டு அந்த கம்பெனிக்கிட்ட இருந்திருக்கான்றதை பார்க்கணும். ஏன்னால் அவங்க சீஸ் பண்ணிருக்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூன்றது இந்த 1000 பேருக்கான வேல்யூவாக இருக்கும். இப்படியே இந்த கேஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். EOW வழக்கு அப்படிங்கிறது இதுவரையில் முடிஞ்சு அந்த மக்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு எந்தவித வரலாறும் கிடையாது இதுவரையில், நான் விசாரித்தவரை, நான் பார்த்தவரை. ஸோ இதுதான் இதுக்கான லாஜிக்கான பாயிண்ட். இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னால், ஒரு கம்பெனி ஓனரு அந்த கம்பெனி ஷட்டரை இழுத்து மூடிட்டு நான் இனிமேல் கம்பெனி நடத்த மாட்டேன் அப்படின்னு ஏமாற்றிட்டு போயிட்டார்னா மட்டும்தான் இந்த ஒரு சிஸ்டம் நடக்கும். மக்கள் லாஜிக்காக புரிஞ்சுக்கோங்க. என்ன லாஜிக்னால், கம்பெனியில் பணம் போட்டிருக்காங்க சில பேர். இப்போ ஆருத்ரா நிறுவனம் எடுத்துக்கோங்க, ஆருத்ரா பணம் போட்டிருக்காங்க, அந்த பணம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கவும் இல்லை, முதலும் கிடைக்கவே இல்லை அப்படின்னால். இதுவும் சொல்கிறேன், இப்போது இவ்வளவு அமௌண்ட்டு போட்டாங்க ஆருத்ரா நிறுவனத்தில், அந்த அமௌண்ட்டில் இவ்வளோ வரும்னு சொன்னாங்க அப்படின்னால், எவ்வளோ வரும்னு சொன்னாலும் அந்த அமௌண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ போட்ட அந்த அமௌண்ட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கான ப்ராசஸ் நடக்கும்.
இப்போது இதெல்லாம் எப்போ நடக்கும்னால் ஒரு கம்பெனி இழுத்து மூட்டு போனால் மட்டும்தான் நடக்கும். இல்லைனால் இப்போ லெட்ஸ் கம் டு மைவி3 ஆட்ஸோட கேஸ். இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட விஷயம் தான் பேசலாம் மக்களே. மார்ச் மாதம் வரைக்கும் எல்லாருக்கும் பே அவுட் போட்டுட்ருக்காங்க. ஆமாவா இல்லையானா ஆமாம். மார்ச்லேருந்து ஏப்ரல் மாதம் அவங்களுக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு எலெக்ஷன் ஏப்ரல் மே ஜூன் 4 வரைக்கும் இந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்ஃப்ளோவும் கிடையாது. ஏதாவது யாருமே பிளான் ரைஸ் பண்ணுறேன் பிளான் போகிறேன்ற மாதிரி எதையுமே அவங்க அக்செப்டும் பண்ணல. ஏன்னால் கேஒய்சி அப்டேட் பண்ணுறாங்க. இது மேண்டேட்ரியான்னு கேட்டால் கண்டிப்பாக மேண்டேட்ரி. ஏன்னால் நிறைய நபர்களுக்கு அந்த விஷயம் புரிய மாட்டேங்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த ஒரு சிஸ்டத்தை ரீசெண்டாக தான் கொண்டு வந்தாங்க. வர்ச்சுவல் பேங்கிங் நடத்தக்கூடிய நபர்கள், அதாவது ஒரு ஆப் வச்சுக்கிட்டு அந்த ஆப்பில் வேலெட்டை வச்சுக்கிட்டு அந்த வேலெட்டுக்குள்ளே பணம் போடுற மாதிரியான ப்ராசஸ் இருக்குமே ஆனால் நீங்கள்லாம் ஒரு வர்ச்சுவல் பேங்க் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி இந்த பக்கம் போனால் ஐசிஐசிஐ பேங்க் HDFC பேங்க்லாம் இருக்குதோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேங்க் நடத்துகிறீங்க வர்ச்சுவலாக. கிட்டத்தட்ட இதுவுமே இன்டர்நெட் பேங்கிங் கணக்கில் வருது. அப்படி வருதுன்னா நீங்கள் கேஒய்சி ஒருத்தவங்க கஸ்டமர்கிட்ட வாங்கி வச்சுருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் போடப்பட்டது ரீசண்டாக. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் கான்டென்ட்டை மக்கள். ஏன்னால் இது புரியாத பல பேர் மக்கள் சட்டம் தெரியாமல் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவார்? வேறு வழி இல்லை, கேஒய்சி வாங்கணும். இப்போது ஒரு பேங்க் உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேங்காக இருக்குனால் கேஒய்சின்ற விஷயம் இல்லாமல் நீங்கள் போய் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. இப்போது நாம் எல்லோரும் பேடிஎம் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போது பேடிஎம்மில் நீங்கள் அந்த வேலெட்டில் பணம் போட முடியுமா அப்படின்னால் முடியவே முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் அதற்கான இதை வச்சுருக்கணும், கேஒய்சி கொடுத்துருக்கணும். அவ்வளோ ஏன் மக்களே, உங்களுக்கு ஃபாஸ்டேக் யூஸ் பண்ண முடியல. ஃபாஸ்டேக் கனெக்டட் டு பேடிஎம். ஸோ பேடிஎம் கனெக்ட் பண்ணுறக்கப்போ இந்த ஃபாஸ்டேக் எத்தனை பேருக்கு என் காக்கெலாம் ஃபாஸ்டேக் க்ளோஸ் ஆச்சு. என்ன காரணம்? கேஒய்சி தராமல் இருந்ததுனால. கேஒய்சி கொடுத்தா மட்டும்தான் இந்த ஃபாஸ்டேக் ஒர்க் ஆகுன்ற அளவுக்கு வந்துச்சு அந்த சிச்சுவேஷன்ஸ். இப்போ என்ன பண்ணுவாங்க பேடிஎம்மு? இவங்ககிட்ட இருக்க அத்தனை கஸ்டமர் பேஸுக்கிட்டையும் எப்பா நீ கேஒய்சி கொடுத்தே கம்பல் பண்ண முடியுமா? முடியாது. ஏனால் அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. கேஒய்சி பேடிஎம் கொடுக்காம போட்டு போயிடலாம். ஆனால் இந்த ஆப்ஷன் மைவித்தில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏனால் திஸ் இஸ் யுவர் ரெவன்யூ ஆப்ஷன், உங்களோட ரெவன்யூ சோர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மைவி3 நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு கேஒய்சி கம்பல்சரின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 மாத காலம் அதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. ஜூன் 4 இருந்து கிட்டத்தட்ட அவர் போய் சரண்டர் ஆன வரைக்கும் நிறைய பேருக்கு பேமெண்ட் போட்டாங்களான்னு கேட்டால் போட்டாங்க. அதுக்கான ஆதாரத்தை நம்ம வெளியிட்டிருக்கோம் மக்களே. நிறைய லெவலில் உள்ள மக்களுக்கு, அதாவது நீங்கள் ஸ்டேஜ் சொல்வீங்க பாருங்கள், அந்த ஸ்டேஜஸில் உள்ள மக்களுக்கு பேமெண்ட் போட்டிருக்கிறார்கள். அதுக்கான ஆதாரம் நம்ம வெளியிட்டிருக்கோம். ஸோ பேமெண்ட்டு ஜூன் 4 அப்புறம் வரவே இல்லையான்னு கேட்டால் இல்லை, வந்துட்டுருக்கு. இப்போது நல்லா நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இப்படி ஒரு விஷயம் வருது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலயமா இப்படி ஒரு விஷயத்தை கொண்டாங்க. பேடிஎம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியே முடக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட அவங்களுடைய ஷேர் குறைஞ்சிது. ஏன்னால் அது கம்பல்சரி கிடையாது, இது கம்பல்சரி. இவர் எந்த இடத்துலையுமே மைவி3 நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்லலை, க்ளோஸ் பண்ணிட்டும் போகலை, நடத்திக்கிட்டு இருக்காரு. கம்பெனி இஸ் ரன்னிங். ரைட்டா? அடுத்தது இவர் சரண்டர் போய் ஆகுறாரு. இன்னொரு ஆஸ்பெக்ட் பாருங்கள், மற்ற மோசடி கம்பெனி நிறுவனங்களை மாதிரி இவர் போயிட்டு சரண்டர் ஆகாமல் இங்கே ஓடி போயிடல. இவரை காவல்துறை போய்ட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரல. இவர் லாஜிக்காக ஒரு புரோட்டோகால் படி, புரோட்டோகால்னு சொல்கிறத விட ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், சிஆர்பிசின்னு சொல்லலாம், ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்குக்கு ஃபஸ்ட்டு ஏபி அப்ளை பண்ணுறாரு. ஏபி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் இவங்க குற்றவாளின்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே. அதில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொடுத்த வெர்ஷன் நான் தனியாக வீடியோ போட போகிறேன். பட் டைம் இல்லாமல் அதை போயிட்டு போட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். பட் தனியாக வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. இவர் குற்றவாளின்னு சொல்லி அவங்க பேசவே இல்லை. விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் போய் சரண்டர் ஆகிறப்போ பிபி சொல்கிறாரு, ஏன் சரண்டர் ஆகுறீங்க, நாங்கள் ஒன்றுமே செய்யலையே அப்படிங்கிறாரு. ஏனால் வந்தது மொத்தம் 2 கம்ப்ளைண்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டு வான்னு பல புரோக்கர்களும் பல எச்சைகளும் ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த மிக முக்கியமான ஃப்ராடு பார்த்தீங்கன்னா அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஃப்ராடு. அவன் கால் பண்ணி ஒரு நபர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னதுக்கான ஆடியோ ஆதாரம் மட்டும் இருக்குது மக்களே. நம்ம அடுத்த வீடியோ வெளியிடுவோம் அந்த விஷயத்தை பற்றி. அடுத்த வீடியோவில் அவன் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுன்னு கேட்ட ஆதாரத்தை வெளியிட போகிறோம்.
ஸோ இந்த இந்த இடத்துல கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க, நீங்கள் ஏன் சரண்டர் ஆகுறீங்க அப்படிங்கிற வார்த்தை பிபி கேட்டார் ஓப்பன் கோர்ட்டில். அப்போது இவங்க தரப்பு சொல்கிற வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நாங்கள் சரண்டர் ஆகிடுறோம், வி டோன்ட் வாண்ட் எனி அலிகேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் அ கம்பெனி, நான் சரண்டர் ஆகிடுறேன், நீங்கள் விசாரிங்க, மொத்தமாக விசாரித்து முடிங்க, முடித்ததுக்கு பிறகு எனக்கு பெயில் கிடச்சிடும், தென் ஐ வில் ரன் த கம்பெனி அப்படிங்கிறார். ஸோ செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. இழுத்து மூட்டு ஓடல, தலைமறைவாயிட்டு போய் போலீஸ் பிடிச்சிட்டு வரல, எதுவுமே நடக்கலை, அவர் சரண்டர் ஆகிருக்காரு. அப்போ இது ஏமாற்றிட்டு போகிற கம்பெனி கிடையாதுன்றது அங்கே நிரூபணம் ஆகுது. மூணாவது விஷயம், பே அவுட் அப்படிங்கிறது போட்டுட்டு தான் இருக்கார். எங்கேயுமே எந்த இடத்துலையுமே நான் பே அவுட் போட மாட்டேன், நான் போட முடியாதுன்னு அவர் சொல்லலை. ஸோ அங்கேயும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எப்படி உங்கள் ஆப்பை முடக்குவாங்க, எப்படி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, ஏன் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, யோசிச்சு பாருங்கள் மக்களே. இதெல்லாம் எதுக்கு இந்த தப்பை இந்த மாதிரி பொய்யை கிளப்பி விட்டுருக்காங்க அப்படின்னால், கிளப்பி விட்டால் மக்கள் வந்து பதட்டப்படுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு யுக்தி இதெல்லாம். பட் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கம்பெனி மூலயமா சம்பாதிக்காமல் எதுவுமே பண்ணல, நான் சம்பாதிக்கவே இல்லை, நான் எதுவுமே செய்யலை, இந்த கம்பெனி ஏமாற்றிட்டு போயிடும், இந்த கம்பெனி என்னை கம்பல் பண்ணி சேர்த்து விட்டாங்க, இப்படிலாம் எந்த அலிகேஷன்ஸும் இதில் கிடையாது. அதனால் தான் புரிஞ்சுக்க வேண்டும் மக்களே. ஒரு விஷயத்தை பற்றி டீப்பாக அனலைஸ் பண்ணாமல் பொய்யான தகவலை ஆரம்பத்தில் அவன் ஃப்ராடு பரப்பி விட்டான். இப்போது அதை சப்போர்ட் கிட்ட உட்காந்துட்ருக்கான். இதுதான் உண்மை நிலவரம். ஸோ ஒரு கம்பெனி ஏமாற்றிட்டு ஓடலை, ஒரு கம்பெனி அவங்களுக்கு பேமெண்ட் போட மாட்டேன்னு சொல்லலை. இதெல்லாம் பண்ணாமல் எதுக்கு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, எதுக்கு பண்ணுவாங்க? சரிப்பா, அப்படி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஃப்ரீஸ் பண்ணிட்டா இவர் வந்து கையை விரிச்சிருவார், கோர்ட்டில் சொல்லிடுவார், சார் நான் அமௌண்ட்டு போடாமனு சொல்லவே இல்லை, கவர்மெண்ட்டு இந்த போலீஸே அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும், அவங்களே போட சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்? அடுத்து கோர்ட் கேட்கும், எத்தனை கம்ப்ளைண்ட் வந்துச்சு உங்களுக்கும் கேட்கும் கோர்ட்டு. சார் 2 கம்ப்ளைண்ட் சார், 2 கம்ப்ளைண்ட் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுறீங்க கேட்குமா? ஒரு 2 கம்ப்ளைண்ட் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ண முடியும், எந்த அடிப்படையில் ஃப்ரீஸ் பண்ணி அக்கௌண்ட் நீங்கள் அப்படின்னு கேட்குமா? இது பதில் சொல்லணுமா? அவங்க லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள் மக்களே. ஒரு அக்கௌண்ட்டை ஏன் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னால், சார் 1000 கம்ப்ளைண்ட் இருக்குது சார், 2000 கம்ப்ளைண்ட் இருக்குது சார், இவ்வளோ அமௌண்ட் அந்த கம்பெனி கொடுக்கணும் சார், அந்த கம்பெனி கொடுக்கறதுக்கு அந்த அக்கௌண்ட்டில் காசு இருக்குது சார், எடுத்து கொடுக்க போகிறோம் சார் அப்படின்னு ஒரு லாஜிக் பாயிண்ட் இருக்கணும். எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கு? 2 பேருக்கு என்ன கொடுக்கணும்? அக்கௌண்ட்டை அவங்க ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த கேள்வி கேட்பாங்க, இதில் வந்து இந்த கம்பெனி ஓனரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தாரா இல்லை மூட்டு போயிட்டாரா? நடத்திக்கிட்டு இருந்தார், அப்படியே அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி கேட்பாங்களா? மக்களே லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். சட்டம் இஸ் பேசிக்கலி லாஜிக் விஷயந்தான். ஸோ இங்கே எல்லாரையும் பதட்டப்படுத்த வைக்க ட்ரை பண்ணுறான் ஒரு ஃப்ராடு. மக்கள் யாரும் பதட்டப்பட மாட்டேன்றாங்கன்றது அவனுக்கு பதட்டமாக இருக்குது ஆக்சுவலாக. அப்போது இதுதான் நிலவரம். சரி, நம்ம அடுத்த விஷயம் கேட்கலாம். அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, ஆப் பண்ணிட்டான்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு ப்ளே ஸ்டோரில். ஸோ அது வந்து கண் கூட தெரிஞ்சு போயிடும். அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டான்னு இவன் சொல்கிறானால் இவன் இதனை எப்படி சொல்கிறான்? இந்த கேள்வி கேளுங்க. எப்படிப்பா சொல்கிற நீ, உனக்கு யார் சொன்னது? இல்லை யூஓடபிள்யூ ஆள் இருக்குதுன்னு சொன்னான் அப்படின்னால், யூஓடபிள்யூக்குள்ளே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீ என்ன சொல்கிற? நாங்கள் இந்த வழக்கு போடவே இல்லை, நாங்கள் சிசிபியில் கொடுத்தோம், போலீஸ் தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்கிறல. அப்போ யூஓடபிள்யூ நீ ஆள் ஏன் வச்சுருக்க? உனக்கு ஒரு ஆளுக்கு தகவல் சொல்கிறாரு அப்படின்னால் அப்போ அந்த நபர் நீங்கள் கட்டுற வரி பணத்தில் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரா, இவனை சம்பளம் வாங்கிட்டு இருக்காரா? உனக்கு ஏன் அவர் கூற வேண்டும்? என்ன காரணத்துக்கு அவர் சொல்லணும்? என்ன சொன்ன? ஒரு விஷயம் மக்களே, உண்மை தகவல் வந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொய்யை அவர் ஏன் சொல்லணும்? ஏன்னா யார் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணலாம் மீடியாவில். லெட் த கவர்மெண்ட் see this. முதலமைச்சர் பார்க்கட்டும், ஒரு கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரனுக்கு ஒரு போலீஸ் வேலை பார்த்துருக்காங்கன்றதை கவர்மெண்ட் பார்க்கட்டும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரவுடிகளுக்கெல்லாம் போலீஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்தந்த போலீஸ் சஸ்பெண்ட் பண்ண போகிறதாகவே இப்போ அறிக்கை விட்டுருக்குறாங்க காவல்துறையிலேருந்து. ஏன்னால் கிட்டத்தட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா ரவுடிசம் தான். நல்லா ஓடிட்டுருக்க கம்பெனியை வந்து முடக்குவதற்கும் பணம் பிடுங்குவதற்கும் பணத்தை கேட்டு பேரம் பேசுவதற்கும் ஒரு நல்ல வெல் பிளான்டு ஸ்ட்ரக்சராக வந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்றது ஒரு ரவுடிசம் தான். இப்போ இந்த ரவுடிக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி போலீஸ் சொல்லுறாங்கன்னா எந்த போலீஸ் சொல்லுங்கள் நீங்கள் வெளியே, நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம். லெட் HOPF know about this person. சங்கர் ஜிவால் தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டோம்,
அவர் அரசியல்கிட்ட காசு வாங்குறா, யார்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்காரு அவர்? வெளியிடுவோம் மக்களே. இந்த கேள்வி கேட்டு பாருங்கள். தம்பி யார்ப்பா அவனுக்கு சொன்னான்? இது கேளுங்க. எனக்கு எல்லாம் தெரியணும்னா எப்படி தெரியும்? யார் சொன்னா? தேர் ஷுட் பி சம் ஆத்தென்டிகேட் இன்ஃபர்மேஷன் வரணும். யார் சொன்னா அவனுக்கு? கேளுங்க. ஏன்னா பொய் தகவல். பொய் யார் சொல்கிறான் அவனுக்கு? வெளியே வந்து சொல்லுங்க, கேளுங்க. ஏதாவது ஒரு பெயரை சொன்னான் அப்படின்னா நம்ம அதை மீடியாவில் சொல்லுவோம். அதை அரசாங்கத்துக்கு கொண்டு போவோம், காவல்துறை கொண்டு போவோம். ஒரு ரவுடிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு போலீஸ் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம். லெட் ஹிம் பி இன்ட்ராகேட்டட். விசாரணை கூப்பிட்டோம் அந்த போலீஸ் அதிகாரியை. இதான் நம்ம கேள்வி மக்களே. ஒரு பொய் தகவலை வெளியே பரப்புவதற்கு உனக்கு யார் சொல்கிறான்ற கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். இதை லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள் மக்களே. இதில் லாஜிக்காக பார்த்தாலும், எப்படி ஆங்கிளில் பார்த்தாலும், சட்டப்பூர்வமாக பார்த்தாலும், எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே இந்த கம்பெனி ஆப்பு முடக்கப்படவில்லை. ஆமாம், இந்த கம்பெனி அக்கௌண்ட்டை ஏன் ஃப்ரீஸ் பண்ணணும்? ரெண்டாவது பாயிண்ட். கம்பெனி இழுத்து மூட்டை அவர் போகலை. கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு தான் அவர் போய் சரண்டரே ஆகிறார். அப்புறம் ஏன் இதை முடக்கணும்? ஏனென்றால் இப்படிலாம் சொல்லி உங்களை பதட்டப்படுத்தினா நீங்கள் பதட்டமாவீங்கன்றது தான் அவங்களுடைய எண்ணம். அவங்க எதிர்பார்க்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. கம்ப்ளைண்ட் மக்கள் கொடுக்க தயாராக இல்லை. அவங்க தெளிவாக தெரிஞ்சு போச்சு, நம்ம இந்த ஆப்பில் சம்பாரிச்சிருக்கோம். அவங்க பல பேர் குடும்பங்கள் இது மூலம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவன் சொல்கிறத கேட்டு நான் அப்போ ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கின்றது. இதை யாரையும் கம்பல் பண்ணல, யாரையும் வற்புறுத்தலை. எல்லாம் அவங்க விருப்பத்தின் பார் சம்பாதிக்க சேர்ந்துருக்கிறாங்கன்றது தெளிவாக இருக்குது. இது அவங்களுக்கு காண்டாகுது. உங்களை அஜிடேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பதட்டமாக ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் பதட்டம் ஆகவில்லை என்பதை தெரிந்து கொண்டு அவங்க பதட்டமாகறாங்க. இதான் லாஜிக் மக்களே. இது நிதர்சனமான உண்மை. ஒரு விஷயம் என்னென்ன மக்களே, இந்தியாவுடைய சாபக்கேடு இதெல்லாம் என்னென்னால், இந்தியாவில் மட்டும்தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னால் அந்த பிஸ்னஸை கெடுப்பதற்கு கண்ட கரிசடைகள்லாம் உள்ள வரும். கேட்டால் அவன் கட்சிக்காரன்பா, கேட்டால் அவன் வந்து பொலிட்டிஷியன்பா, எவனும் வந்து பிச்சை எடுப்பாங்க. இது இந்தியாவின் சாபக்கேடு. நீங்கள் வெளிநாடுலாம் போனீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் என்னவோ அந்த பிஸ்னஸ்காரன் மட்டும் அவனுடைய வளர்ச்சியை மட்டும் பார்த்துட்டே இருப்பான். காம்படிட்டர் இருப்பாங்க. காம்படிட்டருடைய ஒரு போட்டியை அவங்க சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கல, எனக்கு கொஞ்சம் கொடு, யாரும் பிச்சை எடுக்க மாட்டாங்க. வந்து இந்தியாவில் மட்டும்தான் இந்த சொல்லக்கூடிய இந்த கௌரவ பிச்சை அப்படிங்கிறதை முக்கியமாக இந்த அசோக் ஸ்ரீநிதி மாதிரியான ஃப்ராடுகள்லாம் வந்து கேட்டுட்ருக்கானுங்க. இதற்கு இதுதான் ஒரு வழிமுறை. கம்பெனி தப்பு, பொய், ஃபேக்குன்னு கலப்பி விடணும். நம்ம இன்னும் கேட்குறோம், 2000 கோடி மோசடி, இதை எப்படி சொல்கிற? இதுக்கு அவன்கிட்ட பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். டிரைவிட்னா கேட்க மாட்டேங்கிறான். இதுதான் முக்கியம். சரி, நீ வந்து ஒரு பெரிய உத்தமன், நல்லவன், ஆளும் தெரிஞ்சவன் எல்லாம் வச்சுக்கோ. 2000 crores மோசடி, இதை எப்படி டிரைவ் பண்ணி கொண்டு வந்த? ஆன் வாட் பேசிஸ்? ஏன்னா இவன் 2000 கோடின்னு சொல்கிறான், விகடன் 1000 கோடின்னு சொல்கிறான், பிபி 500 கோடின்னு சொல்கிறாரு. எது உண்மை, எது பொய்? இதையும் எதுவும் கேட்டுங்க, இந்த கேள்வியும் கேளுங்க. 2000 crores எப்படின்றது எப்படிப்பா சொல்கிறேன்றதை கேட்க அது பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இது இந்தியாவில் மட்டும்தான் ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணால் கண்ட நாய்களாம் வந்து காசு கேட்குது அப்படிங்கிறதே ரொம்ப கேவலமான விஷயமாக இருக்கிறது. நாய்க்கு பிஸ்கெட் போடணும், பிஸ்கெட் போடாமல் இருக்கணும் அப்படின்னா நாய்க்கு காலை கவிட்டே இருக்க நாய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொரு இந்த இந்தியாவில் சிஸ்டத்தை போல மாற்றணும் மக்களே. இந்த மாதிரி கண்டவன்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ்காரனை காசு கேட்டால் இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டார்ஷன் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தாங்கன்னே ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கம்பெனி மீது இந்த மாதிரி தப்பான அலிகேஷன்ஸை வச்சு அந்த கம்பெனியை கார்னர் பண்ணுவது என்பதும் பொய் தகவலை வெளியே பரப்புவது என்பதும் ஒரு மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படும். இந்த குற்றத்துக்கு தண்டனை வந்து ரொம்ப கடுமையாக இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கொண்டு வர சூழ்நிலை உருவாயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எடுத்து பாருங்கள் மக்கள், ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ண வந்து மக்கள் கான்ட்ராக்ட் பண்ணாங்க கட்சிக்காரனுங்க போய் காசு கேட்குறது ஃபஸ்ட்டு மாட்டுவானுங்க. நம்ம உதாரணமாகவே பார்த்தோம். விடுதலை சிறுத்தை கட்சி ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் வந்து ஒரு கல்குவாரில் போய் மிரட்டுறான். என்ன சொல்கிறான்? இழுத்து மூடு, வண்டியில் நிப்பாட்டுங்கிறான். எல்லாம் பண்ணிட்டு ஏன் நிப்பாட்டுங்கன்னா அவங்களோட பர்மிட் இல்லை அப்படிங்கிறான். பெர்மிட் இருக்குங்க அந்த அம்மா பேசுது, அந்த ஸ்டாஃப் பேசுகிறாங்க. பேசுகிற பொண்ணு இவன் என்னங்கிறான், அது எப்படி இருக்குது இல்லை அப்படிங்கிறான். எல்லாம் பேசி முடிச்சு லாஸ்ட் என்னன்றான், இல்லை எங்கள் தலைவர் வராரு, எங்கள் எல்லாருக்கும் மாவட்ட செயலர் எல்லாருக்கும் உத்தரவு கொடுத்துட்டாரு, மாவட்டத்தில் வந்து நாங்கள் வந்து இது பண்ணணும், ஆஃபீஸ் போடணும், அதுக்கு வந்து உங்கள் ஓனர் பேசுகிறோங்க அப்படிங்கிறான்.
எப்படி அவனுங்க வந்து எப்படி கொண்டு வருவானுங்க பாருங்கள் மக்களே. இதுதான் என்னுடைய மாடல்ஸ் ஆப்பரண்டி. ஸோ இந்த சட்டம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த விஷயம் ஸ்ட்ராங்காக எவனும் வந்து எந்த நடந்துட்டு இருக்க கம்பெனியும் வந்து தேவையில்லாமல் நோண்ட மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ராங்காக பேச முடியும் மக்களே. ஸ்ட்ராங்காக இருக்கவும் முடியும் இந்தியாவை பொறுத்தளவுக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஆப்பு முடக்கப்படலை, உங்கள் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகலை, எதுவுமே கிடையாது. உங்கள் எம்டி பெயிலில் வெளியே வருவார். எப்படினால் இந்த என்கொயரி முடியும், இந்த கஸ்டடி முடியணும், கஸ்டடி முடிஞ்சிட்டு அப்புறம் பெயில் கேட்பாங்க. பெயில் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு விசாரணை முடிந்த பின்பு பெயில் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது சட்டத்தில் உள்ள ஒரு இடம். ஜெயில் இஸ் நாட் கம்பல்சரி, பட் பெயில் இஸ் மேண்டேட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ பெயில் கொடுக்கப்பட வேண்டும். பெயிலில் அவர் வெளியே வந்ததுக்கு பிறகு இந்த கம்பெனி மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல அவரே சொல்லிட்டு போயிருக்கார். நீங்கள் அவருடைய வார்த்தையில் பிலீவ் பண்ணுறீங்கன்னா அதை பிலீவ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்களை திசை திருப்புவதற்கும் உங்களை ஏகப்பட்ட லெவலில் மன உளைச்சல் ஏற்படுத்துவதற்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஆகலைன்றது தெரிஞ்சும் அவங்க மன உளைச்சல் ஏற்படுத்திக்கிறாங்கன்றதான் உண்மை மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.